என் பொண்டாட்டி பாத்தீங்களா? சொல்லுங்க அக்கா, அக்கா, ஐயா. ஐயோ, என்ன தனியா விட்டு போட்டு இருந்தாலும் எங்க போயிடுது? அண்ணா, அண்ணா, அக்கா, என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா, 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 என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா, அக்கா, நீங்களா சொல்லுங்கக்கா. என்ற மச்சான பாத்தீங்களா? சப்பானு நாட்டுக்குள்ள பொஞ்சாதிய பாத்தீங்களா? சப்பானு ஊருக்குள்ள என் பொஞ்சாதிய பார்த்து புட்ட இந்த சப்பானு ஊருக்குள்ள எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. Hey, I've seen this one. This is a classic. தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. சமாளம் கொண்டு வந்து வச்சது இவருக்கு இதான் வேலை. குப்பையெல்லாம் எடுத்துட்டு போல அரைச்சு போடுவோம். குப்பையா? எடுத்துட்டு போங்கடா. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால். மகனே கௌரவம் செல்லம், அப்பா பூங்காவனத்துல நிலைமையை பாடுறா. இப்ப அவர் போன் பண்ணாங்க, இந்தியா இருக்க எந்த சிஎம் போன் எடுப்பாங்க? உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். சிறில ஏமாத்துறான் ஏமா. எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களை பார்த்தா தெரியுது. எப்படின்னு கேக்குறேன். மானகெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டோம்டா. சும்மாறா. விளாத்திக்குளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதல்வர் விஜய் குறித்து திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஒருமையில் பேசியது சர்ச்சையானது. 2026 தேர்தல் வியூகம் என்கின்ற வில்லாக நீங்கள் இருங்கள். புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. பாய்கின்ற அம்பாக எங்களுடைய இளைஞணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார். பாய்கின்ற அம்பாக எங்களுடைய இளைஞணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார். தேங்க்யூ. இந்த உருட்டு கடை அல்வா பிடிச்சு படிச்சு பாருங்க. எனக்கு வேலை இருக்கு. எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படி பார்த்து சொல்லுங்க. ஓடி இவள சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. திமுக ஆட்சியிலிருந்து வெளியே போற வரைக்கும் யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அரசியல்ல எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. ஆனாலும் நீங்க பார்த்து ஆச்சரியப்பட்ட தலைவர்னா யாருங்கய்யா? நம்ம முதலமைச்சர் தான். மர்க்கா சொல்லு. நம்ம முதலமைச்சர் தான். டேய், உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. அம்மா, தாங்கள் மட்டும் பிறக்கவில்லை என்றால் தமிழ்நாடு கொள்ளைக்காடாக, ஆம் கோபாலபுரம் கொள்ளைக்காடாக ஆகியிருக்கும். மர்க்கா சொல்லு. நம்ம முதலமைச்சர் தான். ஏத்தம்பி இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக விடியல் பயணம் மாசம் கிட்டத்தட்ட 800 ல இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் நம்ம சேமிக்க முடியுது. ஓ, அப்படியா விஷயம்? என்றால் கட்டணம் கிடையாது. மத்தவங்க எல்லாம் பஸ்ஸுக்கு போனோம்னா காசு இருக்கா இல்லையான்னு பாக்கணும். அதுக்கு என்னங்கிறப்ப சாம்பார் அப்ப எனக்கு என்ன கேக்குறாங்க? எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம்? அதெல்லாம் நீ சொல்லப்படும். ஏன் சொல்ற நீ? யாரை கேட்டு நடத்துனீங்க? எதுக்காக நடத்துனீங்க? அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான். கந்தராய் கோட்டை பகுதி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றா. கந்தராய் கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும். அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம்? பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். பயணங்களால் தமிழ்நாட்டிற்கு உண்மையாவே பலன் உண்டா ஏண்டா விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகல. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். என்ன விமர்சனம் சொல்றாங்க?
அதிமுக பொறுத்தவரை தொடர்ந்து விமர்சனங்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பா. ஆஹா இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு எனக்கே நல்லா தெரியுது. ஆனா மத்தவங்க உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னா மட்டும் கோபம் வருது. இதெல்லாம் நடக்கிற விஷயமா? உண்மையை பேசுறதுக்கு ஒருத்தர் தயங்காத போது பொய்யே பேசுறதுக்கு நெஞ்சில உரம் இருக்க நாம் ஏன் தயங்கணும்? உன்கிட்ட பணம் இருந்தா தூக்கி சூட்கேஸ்ல வச்சுக்கோ. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவிடா. ஓ குரலி வித்தையா? வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்கு மறுப்பின்றாரு. அட பாவி, அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்ன மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சே. இப்போ நான் சொல்றேன், இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சான். மக்களாக உங்களுக்கு செஞ்ச சாதனைகளோட பட்டியலை சொல்லவா? சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் போதாது. நீ உத்தமனா இருந்தா, உன் வாக்கு சுத்தமானதா இருந்தா, உன் முன்னாடி தவிர வேற எந்த பொம்பளை தொடர்ந்து சொல்லி இந்த துண்டை தாடி சத்தியம் பண்ணியா பாப்பா, சத்தியம் பண்ணியா பாப்பா. ஏய் ராஜ், இன்னொரு தாட்டி அசிங்கப்பட்ட ஹேட்ரிக் ராஜ் விட்டுறாத. என்ன யோசிக்கிற? நீ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எந்த ஆம்பளையாலும் தாண்ட முடியாது. அவர் டிசைன்ல அப்படி இருக்கு. ஏ நானே தாண்ட முடியாது. என்ன சக்கரை தாண்டியா? சக்கரையே சக வாங்குற பாரு. நம்ம தாண்டிரோமா? யங்ஸ்டர்ஸ் நாட் அலவுட். தென்னூர் 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அந்த வெப்பன் சதி தாத்தா தெரிகிறது. தாத்தா தெரிகிறது. தாத்தா தெரிகிறது. Do you consider yourself an atheist? நீங்க ஒரு atheist consider பண்றீங்களா? கோனை சாமா அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. Non religious நீங்க. Are you religious? நீங்க religious? அட ஏன்டா? ஏன் கேள்விக்கு பிறந்த கேடு கட்ட பயல. உனக்கு தேவை 2 பிள்ளை தாண்டா. போடா போய் சாப்பிடுறா போடா. எங்க யார் நின்னாலும் 234 தொகுதியில தலைவர் தான் இந்த ஸ்டாலின் தான். பைத்தியமாயவே. ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை. கண்ணாடி சார் அது. புதியில நீங்க 91வது பூத்துல திமுக விழுந்த வாக்குகள் வெறும் 5. அவர்களுடைய பூத் கமிட்டி 14 பேர். அவங்க நியமித்த பூத் கமிட்டி 14 பேர். 14 பேருக்கும் பணம் கொடுத்து 14 பேரையும் நம்பி வேலை செய்ய சொல்லி அந்த பூத்துல இருக்க ஓட்டெல்லாம் கொண்டு வாங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறானுங்களே, இவனுக்கு தாண்டா அப்படின்னு அவர்களை பணிக்கு நியமிச்சு அவர்கள் செஞ்ச வாக்குகளை அவங்களே 9 பேர் மாத்தி போட்டிருக்காங்க. பிளான் பண்ணி பண்ணணும். போ எங்க வேணாம் போ. எங்கடா போறாங்க இவங்க எல்லாம்? டேய் எங்கடா போறாங்க? போப்பா என் பொண்ணு தாண்டி போ. எரியுதடி மாலா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. நடக்கல. எங்களுக்கு சிபிஐ வேணும்னு கேட்டாரு. அப்படியா? என்ன ஒப்படியா? திருமாவளவனா இருக்கட்டும், வேற எந்த சாதி தலைவரா இருக்கட்டும், சாதி தலைவரா இருக்கட்டும், அவரை விட சாதிக்காக போராடுற தலைவர் விட்டுருங்க. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு. அவை அழிக்க முடிந்தால் அழித்துக் கொள்ளுங்கள், அதற்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நோ 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 நோ, ஐ அம் நாட் ட்ரைங். பேசுறது எங்களுக்கு புரியலன்னு சகோதரர் கமல் பேசுறது. சகோதரர் சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். திமுக கிடையாது, அது குமுக. குடும்ப முன்னேற்ற கழகம். சூப்பரா இருக்குல்ல பேரு?